நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம போன டேம் வீடியோ பார்த்தோம் இல்லையா, அதனோட தொடர்ச்சி தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பறவைகள் இருக்கிற கூண்டுக்கு நம்ம போயிட்டு என்னென்ன பறவைகள்லாம் இதுக்குள்ளார இருக்குன்னு சொல்லி நம்ம போயிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்த்த பறவைகளில் உங்களுக்கு எந்த பறவைகள் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுல நமக்கு இதுல என்ன இருக்கும்? பார்த்து பண்ணிந்திர போற இந்த ரோடு பத்தரிக்கு வண்டி எங்களுக்கு சத்தாரு. டேமில் பார்த்தீங்கன்னா கோடி போகிற இடம்னு சொல்லுவாங்க. அது பார்த்திங்கன்னா ஸோ அந்த பிளேஸுக்கு நாங்கள் இப்போது போயிட்டுருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இந்த வழியாக தான் கோடி போகிறது அந்த தண்ணியெலாம் பார்க்குறதுக்காக இந்த பக்கம்தான் வருவாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா தண்ணி நிரம்பி கோடி போகிறது சொல்லுவாங்க. இந்த பக்கம்தான் தண்ணிங்க நிறைய வரும். இப்போ தண்ணியெலாம் நிறையா இருக்குது டேமில், ஆனால் திறந்து விடலை எதுவும். இது பார்த்திங்கன்னா இந்த இடம் கடைசியாக டேமில் கடைசியாக இருக்கும். ஒரு கணாரை பார்த்தா டைம் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக ஏதோ மிதக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்து தூண்டில் வந்து போட்டிருக்காங்க. கீழே போய் மேலே போய் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம் எங்க மேலே எகிரிமா இங்கேருந்து நான் எகிரி கொடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து காரியம் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். ஸோ அதுதான் வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ணுறதுன்னா அங்கேயே தான் ஊர் உள்ளாரையே தான் பண்ணிக்குவாங்க. எங்கள் ஊர்லேயே தான் பண்ணிக்குவாங்க எல்லோரும். நான் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கேன். அங்கே வந்து கோயில் இருக்கும். அங்கே வந்து கோயில் பக்கத்தில் கிணறு இருக்கும். அங்கே போய்ட்டு தண்ணி இருக்கிற இடம் வந்து ஸோ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்கூல் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடெலாம் போடுவாங்க. சாப்பாடெலாம் பார்த்திங்கன்னா காலையில் சாப்பாடு, மதியம் சாப்பாடுன்னு. ஸோ ஸ்கூல் வந்து பொதுவான இடன்றதுனால நிறைய பேர் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ வந்து செலவு வந்து அதிகமாக ஆகும். ஸோ அதனால் வந்து செலவை குறைக்கிறதுக்கோசரம் தான் வந்து டேமுக்கு வந்து காரியம் பண்ண வந்தாங்க. ஸோ அப்படியே வந்து எல்லோரும் டேமில் வந்து காரியம் பண்ணுறது வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வீட்லேயே செஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் கிராண்டாக பண்ணுறவங்க வீட்லேயே வந்து காரியம் பண்ணுவாங்க.